ஹாய் செலிபிரிட்டிஸ், நாங்கள் தான் உங்களுக்கு குக்கிங் ஃபேமிலிஸ். இன்றைக்கி எங்கே போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியாக போயிட்டுருக்கேன். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆர்டி ஆஃபீஸ் தான் போயிட்டுருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம எப்பயோ இது வந்து கற்றுக்கிட்டோம் டிரைவிங்க்கு. ஆனால் ஆர்டி ஆஃபீஸ் போகிறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல. ஸோ இன்றைக்கி தான் நான் போக போகிறேன். ஓட்டி காட்டணும், காரும் ஓட்டி காட்டணும், வண்டியும் ஓட்டி காட்டணும், ரெண்டுமே ஓட்டி காட்டணும். எப்படி ஓட்டி காட்ட போகிறேன்னு எனக்கு தெரியல. ஒரு பக்கம் பக்குன்னு அடிக்குது. அவளை வேறு வீட்டில் விட்டு வந்திருக்கேன். அவங்க வீட்டில் தான் இருக்காங்க, நான் மட்டும்தான் போய்கிட்டு இருக்கேன். சரி ஓகே, அங்கே போயிட்டு நம்ம ஓட்டி காட்டும் போது அப்போ எப்படி ஓட்டுறேன் அப்படின்ட்டு. நான் எப்பயோ கற்றுக்கிட்டேன். எப்போனா இந்த பழைய வீட்டில் இருந்தோம் இல்லையா, அப்போவே நான் ஓட்டி கற்றுக்கிட்டேன். ஸோ இன்னொன்று எனக்கு ஆர்டி ஆஃபீஸ் போகிறதுக்கு தான் வந்து டைம் கிடைக்கல. 8000 ரூபாய் கட்டி நான் டிரைவிங் கற்றுக்கிட்டேன். ஆனால் இப்போ ஓட்டும் போது எனக்கு பக்குன்னு அடிக்குது. அங்கே போய் என்ன ஆக போகுது அப்படின்னு தெரியல. ஸோ எப்படி ஓட்டுறேன்றதை நீங்கள் பார்ப்பீங்க, ஓகேவா? போகணும்மா, போய்கிட்டு தான் இருக்கேன். எப்பயோ கற்றுட்டேங்க, ஆனால் என்னால் போகவே முடிய மாட்டேங்குது. தடுங்களாகிட்டே இருக்கேன். நானும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓட்டி காட்ட போகலாம் முடியவே இல்லை. இன்னைக்கு போய் அவனும் பிடிவாதமாக எந்திரிச்சிட்டேன். நமக்கு இந்த எந்திரிக்கிறது செட் ஆக மாட்டேங்குது. அதனாலேயே கொஞ்சம் லேட்டாக இப்போ நான் போகிறேன். ஸோ ஓகே, போமா, போய்கிட்டு தான் இருக்கேன். காலையிலலாம் எந்திரிக்கவே மாட்டேன். காலையிலலாம் பார்க்கும் போது ஆச்சரியமாக இருக்குது எந்திரிக்கிறது. பக்கத்தில் வந்துட்டோம் நாம. எந்த ஆர்டி ஆஃபீஸ்னால் கேகே நகரில் இருக்கிற ஆர்டி ஆஃபீஸ். நமக்கு இதுதான் நமக்கு பக்கம். ஸோ அதனால் நம்ம ஒரு வழியாக பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே பாருங்கள், ஏற்கனவே க்யூவில் நிறைய பேர் இருக்காங்க. நான் வேறு இப்போ ஆஃபீஸ் வந்திருக்கேன். ஸோ கொஞ்சம் ஓட்ட கற்றுக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் வந்து ஓட்டி காட்டணும். ஓரளவுக்கு ஓட்டியிருக்கேன். எப்படி ஓட்ட போகிறேன்னு தெரியல. வண்டிக்கே இப்படி, நான் காரில் என்ன ஆக போதோ தெரில. சரியான கூட்டம் ஆர்டி ஆஃபீஸில். வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வண்டி கூட. இப்போ பார்த்தீங்கன்னா நாம் ஆர்டி ஆஃபீஸில் வந்துட்டு டீ குடிக்கிறதுக்காக வந்தேன். பாவம் என் செல்லக்குட்டி எப்படி தான் வீட்டில் இருக்கோ தெரியல. தனியாக விட்டு வந்தது கஷ்டமாக இருக்குது. ரொம்ப பயமாக இருக்குது இப்போ ஆர்டி ஆஃபீஸ் வர்றதில். எப்படி ஓட்டுறதுனே தெரியல. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஓட்டவே அப்படியே ஒரு பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது. ஸோ டீ குடிக்கலாம், காலையிலேருந்து எதுவும் சாப்பிடல அப்படின்ட்டு டீ குடிக்கலான்னு வந்தேன். ஸோ பார்ப்போம், கடை பாருங்க. டீ குடிச்சிட்டு இப்போது போயிட்டு ஓட்டி காட்டணும். எப்படி ஓட்டுறதுன்னு தெரியல. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வண்டி கூட ஓகே தான், ஆனால் அந்த கார் ஓட்டுறதுக்கு தான் பயமாக இருக்குது. எப்படி ஓட்டி கட்ட போகிறேன்னே எனக்கே தெரியல. ஐயோ, அங்கே வரவங்க எல்லாம் தைரியமாக ஓட்டுறாங்க, நான் மட்டும் தான் பயந்துட்டு இருக்கேனே. சரி பார்ப்போம் எப்படி ஓட்டுறேன்னு. ஆனால் என்ன ஒன்று, இங்கே வீடியோ எடுக்க அலோட் கிடையாது, கவர்மெண்ட் இது. அதனால் நான் லைட்டாக ஆனால் எடுத்திருக்கேன். ஸோ நான் ஓட்டுறதை எப்படியாவது எடுக்கிறேன். டீ பார்த்தீங்களா, டீ குடிச்சிட்டு போகும். ஸ்ட்ரைட்டாக போயிடு. பார்த்தீங்கன்னா நான் வந்து வண்டி ஓட்டிட்டேன். அடுத்து கார் ஓட்டணும். பயமாக இருக்குது, எப்படி ஓட்ட போகிறதுன்னு தெரில. பாருங்க, காரில் நிற்கிது.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக எப்படியும் வண்டி எடுத்துருவோம். ஒரு வழியாக எப்படியும் நான் வந்து கார் ஓட்டி காட்டிட்டேன். நான் வீடியோ உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்களேன். அப்படியே பதட்டமாக இருக்குது, பயமாக இருக்குது. கார் ஓட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸ் போயிட்டு நம்ம லைசன்ஸ்க்கு இது பண்ணி ஃபோட்டோலாம் கொடுத்துட்டு வரலாம். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு வாரத்தில் வீட்டுக்கு வந்துடும். ஸோ நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். இப்போ நான் அங்கே போகிறோம். காலையிலேருந்து சாப்பிடல, பதட்டத்துலேயே நான் கார் ஓட்டிகிட்டு இருந்தேன். எப்படியோ ஒரு வழியாக ஓட்டிட்டேன். ஸோ அடுத்து பார்ப்போம். ஒரு வழியாக நம்ம வந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் ஃபோட்டோலாம் எடுத்தாச்சு. ஸோ நமக்கு 1 வீக்கில் லைசன்ஸ் வந்துடும். லைசன்ஸ் வந்தோடனே நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த லைசன்ஸ் எடுத்துருக்கேன். நான் எப்போ தெரியுமா இந்த லைசன்ஸ் எடுக்க வேண்டியது? புது வருஷத்துக்கு முன்னாடி நான் எடுக்க வேண்டியது. அப்பயே வந்து நான் ஓட்டிட்டேன். ஆனால் ஒரு 2-3 மாதமாகவே நம்மளால் ஒர்க்கு அங்கே எங்கேன்னு போயிட்டேன். தீபாவளி, அடுத்து பொங்கல், இது வரிசையாக வந்ததுனால அடுத்து நியூ இயரு, ஸோ அவளோட பிறந்தநாள், அதனால் நம்மளால் சரியாக இதுக்காக டைம் எடுக்க முடியல. இப்போ தான் இதுக்காக முயற்சி பண்ணி எப்படியும் சக்ஸஸ் ஆயிடுச்சு. வண்டியும் ஓட்டிட்டேன், காரும் ஓட்டிட்டேன், ரெண்டுமே ஓட்டி காட்டி என்கிட்ட இப்போ லைசன்ஸ் இருக்கு. எல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்கல்ல, கார் வாங்க மட்டும்தான் முடியும், நீங்கள் எப்படி ஓட்டிவீங்கன்ட்டு. நானும் கார் ஓட்டி தான் நான் தான் லைசன்ஸ் எடுத்து காட்டணும் அப்படின்ற வெறியிலே நான் கற்றுக்கிட்டேன். இது கற்றுக்கிறது வந்து யாருக்குமே தெரியாது. நான் அதுக்கு லாகும் போடல, ஷார்ட்ஸும் போடல. ஸோ இப்போ ஒரே அடியாக லைசன்ஸ் எடுக்கிறதே லாகா போட்டுடலாம் அப்படின்னு தான் என்னோட சேனலில் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, அடுத்து ஒரு 1 வீக்கில் வந்து நமக்கு லைசன்ஸ் வந்துடும். இப்போ வேணா நம்ம ஒரு ஜெராக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் நான் வேணாம், நான் ஒரிஜினலாகவே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அட்ரஸ்க்கே வரும் அப்படின்னால நான் வந்து டேரெக்டாக எடுத்துக்கலாம். 1 வீக் தானே வெயிட் பண்ணுவோம். எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டேன். ஆனால் நான் ரொம்ப லேட் பண்ணிட்டேன். நான்லாம் எப்பயோ கற்றுக்கிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், கேஷ்லாம் விட்டுட்டேன். சரி போகலாம், ஆர்டிஓ ஆஃபீஸ் போகலாம், டைம் கிடைக்கல. இப்போ அதுக்குன்னே ரிக்ஸ் எடுத்து வந்தேன். சரி நம்ம போகலாம் அப்படின்ட்டு ஒரு வேளையே அப்படியே காலையில் 7 மணிக்கு கிளம்புனா அவளை விட்டுட்டு வேணா மணி 1 மணியோ என்னவோ ஆகுது. இன்னும் காலையிலே சாப்பாடும் நான் சாப்பிடல, மதியம் சாப்பாடும் சாப்பிடல. க்யூவில் நின்று அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி அவ்வளோ காரு அவ்வளோ வண்டி எல்லாத்தையும் ஓட்டி கிளியராக காட்டினா மட்டும்தான் நமக்கு ஓகே சொல்லுவாங்களே. ரொம்ப ஆனால் ரொம்ப கஷ்டம். இப்போயோ ஒரு வழியாக நானும் வந்து லைசன்ஸ் எடுத்துட்டேன்னும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஹாப்பினஸ் போய் நம்ம அவங்ககிட்ட சொல்லலாம். ஓகேவா, வெயிட் பண்ணி பாருங்கள். ஐயா டிரைவிங் லைசன்ஸ்லாம் முடிஞ்சு சாப்பாடு வாங்கிட்டு வர அவங்க வீட்டுக்குள்ளே இருக்காங்க. ஸோ நம்ம போய் சாப்பாடு கொடுக்கலாம். காலையில் டிஃபன் வாங்கி கொடுத்தேன். இப்போ தான் வரேன் வீட்டுக்கு. இப்போ 2 மணிக்கு மேலே ஆகுது. முடியல, மூச்சுலாம் வாங்குது. போய் பார்ப்போமா. நானும் ஒரு வழியாக 2மே ஓட்டி காட்டி லைசன்ஸ் வாங்கிட்டேன். செம்மையாக இருந்துச்சு. கார் ஓட்டியிருக்கேன், வீடியோலாம் எடுத்திருக்கேன். நான் உனக்கு காட்டுறேன். கஷ்டப்பட்டு ஓட்டிட்டேன். எப்படியும் ஓட்டினானோ நான் எனக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்களோ நான் எதிர்பார்க்கவே இல்லை. கொடுத்துட்டாங்களா? கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நானும் ஒரு டிரைவர். பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ டிரைவிங் லைசன்ஸை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பேன், காலையிலேருந்து எவ்வளோ அலைஞ்சிருப்பேன் அப்படின்றதுக்கான வீடியோ தான். ஸோ இதை சொன்ன உடனே ஏஞ்சலுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த டிரைவிங் லைசன்ஸ் எப்பயோ போட்டேன், பழைய வீட்டில் இருக்கும் போதே நான் போட்டேன். எனக்கு டைம் கிடைக்காம நான் எடுக்க முடியாமல் கொஞ்சம் லேட்டானதுனால இப்போ போயிட்டு ஓட்டி காமிச்சேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு டிரைவிங் லைசன்ஸ் இன்னும் 1 வீக்கில் வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி வந்து எனக்கே ஒரு மாதிரி ஏதோ எனக்கு இதுக்கு முன்னாடி ஸ்கூலில் பாஸ் ஆனதை கூட எனக்கு அவ்வளோ சந்தோஷம் கிடையாது. ஆனால் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கி நான் ஓட்டி காமிச்சது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஒரு பாஸ் ஆகிட்டேன்னும் போது சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி இந்த வீடியோ அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் எப்படி ஓட்டினேன், கரெக்டாக ஓட்டினேனா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்னோடய காரை நானே ஓனாக எடுத்து ஓட்டும் போதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. இதெல்லாம் வந்து ஒரு பதில் அடிக்காக தான் நான் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வச்சுக்கோங்க, சில பேர் கேட்குறீங்களா, கார் வாங்கிட்டு என்னால் உன்னால் ஓட்ட முடியுமா, நீ எப்படி ஓட்டுவ, காரை வாங்க மட்டும் தான் முடியும், ஓட்ட தான் முடியும் அப்படின்னு சொல்கிற ஒரு அந்த நாய்களுக்காக இந்த வீடியோ. ஏன்னா கார் எடுத்தால் ஓட்ட முடியாதெல்லாம் கிடையாது. கற்றுக்கிட்டா அதெல்லாம் ஈஸியாக ஓட்டிகிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகேவா, அதெல்லாம் ஒரு வேலையே கிடையாது. சரியா, எனக்கு என்னோடய காரை நான் ஓனாக ஓட்டணும் அப்படின்றத என்னோடய ஆசை. ஸோ இருந்தாலும் நம்மளோட சொந்தக்காரங்க இருக்காங்க, எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல லேட்டாக கற்றுக்கலாம் அப்படின்னேன். ஆனால் வந்து இதுக்கப்புறம் கார் நான் தான் ஓட்டுவேன். எப்படி ஓட்டுவேன், எங்கே ஓட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து நீங்கள் தான் பார்க்கணும். ஸோ எனக்கு எப்பயுமே குக்கிங் ஃபேமிலிஸ்க்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு தரமான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.